குக்கு கோமாளி நிகழ்ச்சியில் கடைசியாக செட்டில் மணிமேகலை அவங்களுக்கு விஜய் பிரியங்கா அவங்களுக்கு சண்டை நடந்திருக்கு. அந்த ஆடியோ ஒன்று இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாகிட்டு வருது. அதை பற்றியும் சீரியல் நடிகை ஒருத்தவங்களுக்கு இப்போ திருமணம் நடந்திருக்கு. யார் அந்த சீரியல் நடிகை, யார் கூட திருமணம் நடந்திருக்கு அப்படிங்கிற முழு தகவலையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். சின்ன திரையில் பல நிகழ்ச்சிகள் டெலிகாஸ்ட் ஆனாலும் குக்கு கோமாளி நிகழ்ச்சி பலருக்கும் பிடிச்ச ஒரு நிகழ்ச்சியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு தனிப்பட்ட ரசிகர் பட்டாளம் இருக்காங்க அப்படின்றே சொல்லலாம். இந்த நிகழ்ச்சி இதுவரைக்கும் 4 சீசன்கள் முடிந்த நிலையில் தற்சமயம் 5வது சீசன் டெலிகாஸ்ட் ஆகியிருக்கு. இதுவரையும் முடிஞ்ச 4 சீசன்களையுமே மணிமேகலை அவங்க கோமாலே கலந்துக்கிட்ட நிலையில் இந்த சீசனில் உங்களுக்கு ஆங்கரிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. தனக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி நல்லாவே ஆங்கரிங் பண்ணி நல்லாவே நிகழ்ச்சியை கலகலப்பாக கொண்டு போனாங்க. இந்த நிலையில் அவங்கள வேலை பார்க்க விடாமல் விஜய் பிரியங்கா அவங்க அந்த நிகழ்ச்சியில் இடையூறு செஞ்சதாக சொல்லி அவங்க அந்த நிகழ்ச்சியிலேருந்து வெளியேறிட்டாங்க. நிகழ்ச்சி ஆரம்பித்ததுலேருந்தே மணிமேகலை அவங்களுக்கும் விஜய் பிரியங்காவுங்களுக்கும் சின்ன சின்ன சண்டைகள் இருந்த நிலையில் திடீரென மணிமேகலை ஒரு கட்டத்தில் என்னால் இதுக்கு மேலே இருக்க முடியாது சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சி விட்டு வெளியேறிட்டாங்க. இதை பார்த்தா ரசிகர்களும் மணிமேகலை எதனால தான் இந்த ஷோ விட்டு வெளியே வந்தாங்க அப்படின்னு கேள்வி கேட்டு வந்த நிலையில் இப்போ ஒரு ஆடியோ ஒன்று சோசியல் மீடியாவில் வைரலாகிறது. அந்த ஆடியோவில் பார்த்தீங்கன்னா மணிமேகலை அவங்க தயவுசெய்து எல்லாரும் சத்தம் போடாமல் அமைதியாக இருங்க, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விஜய் பிரியங்கா அவங்களோ பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது விஜய் பிரியங்கா என்ன தான் கலகலப்பாகவும் விளையாட்டுக்காக பேசினாலும் அந்த இடத்துல அவங்க பேசுனது தப்பு தான். அந்த இடத்துல அவங்க விளையாட்டாக பேசினது மணிமேகலை அவங்களுக்கு கோவத்தை ஏற்படுத்திருச்சு. ஒரு இடத்துல இது ரொம்பவே வாக்குவாதமாக மாறி 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த இடத்துல மணிமேகலை விஜய் பிரியங்கா அவங்க என்னை வெளியில் போகிறதுக்காக தான் இப்படி சண்டை போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் பிரியங்காவோ ஆமாம் வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு என்னவங்க இந்த மாதிரி நடத்துறது இது எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு இது தேவையே இல்லைன்னு மணிமேகலை அவங்க சொல்கிறாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணி மணிமேகலை அந்த இடத்துல பேசுகிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த இடத்துல இந்த சண்டை தான் நடந்துன்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ ஒன்று சோசியல் மீடியாவில் வைரலாகிறது. அதை பார்த்த ரசிகர்கள் பலரும் இதை பார்த்தா அந்த இடத்துல நடந்த சண்டை மாதிரிலாம் தெரியலையே, இப்படி ஒரு ஆடியோலாம் இங்கே ரெக்கார்ட் ஆகலாம் அப்படின்னும், அதாவது வேற வேறு நிகழ்ச்சியில் நடந்தது தான் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்ட்டு தங்களுடைய கருத்தில் சொல்லிட்டு வராங்க. இது உண்மையிலே அந்த இடத்துல நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத மணிமேகலைவங்களும் பிரியங்காவங்களும் சொன்ன வந்தால் தான் தெரியும். பிரியங்காவங்க அந்த நிகழ்ச்சியில் குக்கா தான் கலந்துக்கிட்டே தவிர ஆங்கரிங்லாம் பண்ணக்கூடாது. அதாவது ஒருத்தர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்கள வேலை பார்க்க விடாமல் சத்தம் போடுறதெல்லாம் ரொம்பவே தப்பு அப்படின்ட்டு பிரியங்கா அவங்கள ஒரு சிலர் திட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பிரியங்காவுடைய ரசிகர்களோ அதாவது மணிமேகலை வேறு சேனலுக்கு போகிறதுக்காக தான் பிரியங்கா மேலே பழி போடுறாங்க அப்படின்னும் தங்களுடைய கருத்தில் சொல்லிடுவாங்க. எது என்னவோ அவங்களே இதுக்கு விளக்கம் கொடுத்தா தாங்க தெரிய வரும். என்ன நடக்க போகுது என்னங்கிறத நம்ம வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க மகாநதி சீரியலில் வெண்ணிலா கதாபாத்திரத்தில் நடித்தது மூலம் ரசிகர்களிடையே மிகவும் பிரபலமானவங்க தான் கண்மணி. இவங்க இதுக்கு முன்னாடி பாரதி கண்ணம்மா, ராஜாராணி போன்ற சீரியல் நடிச்சிருக்காங்க. இதே மாதிரி வணக்கம் தமிழா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது மூலம் ரசிகர்களிடையே பிரபலமானவர் தான் அஸ்வத். இவர் இது மட்டுமல்லாமல் தற்சமைக்கும் பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க மிஸ்டர் மனைவி சீரியலில் நரேஷ் கதாபாத்திரம் நடிப்பவர் தான் நடிகர் அஸ்வத். இவர் இது மட்டுமல்லாமல் இன்ஸ்பெக்டர் ரிஷி என்ற வெப் சீரியலில் நடிச்சிருக்காரு. நடிகர் அஸ்வத்துக்கும் கண்மணிக்கும் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நிலையில் இப்போ உங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு. அதாவது திருமணத்துக்கு முன்பு நடக்கக்கூடிய மெஹந்தி ஃபங்க்ஷன், ஹெல்த்தி ஃபங்க்ஷன்லாம் கோலாகலமாக நடந்துச்சு. அதில் சின்ன திரை பிரபலங்களும் நண்பர்களும் கலந்துக்கிட்டாங்க. இந்த நிலையில் நடிகர் அஸ்வத்துக்கும் கண்மணிக்கும் இன்னைக்கு மகாபலிபுரத்தில் இவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு. இவங்களுடைய திருமணத்தில் சின்ன திரை பிரபலங்களும் நண்பர்களும் கலந்துக்கிட்டு இவங்களுக்கு வாழ்த்தியிருக்காங்க. எங்களுடைய சேனல் சார்பாக கண்மணி அஸ்வத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடாபிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.